செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுழல் கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் ஆண்டுதோறும் மாவட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான செங்கல்பட்டு மாவட்ட செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் செங்கல்பட்டு வித்யாசாகர் கல்லூரி வளாகத்தில் வித்யாசாகர் கல்வி குழும தலைவர் திரு விகாஷ் சுரானா அவர்களின் ஆதரவோடு February 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் 8 தாலுகாவில் இருந்து சுமார் 400 செஸ் வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 9, 13, 17 மற்றும் 25 வயதுடைய வீரர்களுக்கு நடைபெற்ற போட்டிகள் முதல் நாள் 2 சுற்றுகள், 2ஆம் நாள் 4 சுற்றுகள் என மொத்தம் 6 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்றன. முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 20 இடங்களை பிடித்த ஆண்கள் மற்றும் முதல் 15 இடங்களை பிடித்த பெண்கள் என ஒவ்வொரு பிரிவிற்கும் என 160 பேர்களும், முதல் இடத்தை பிடித்த 8 பேர்களுக்கு மாவட்ட சாம்பியன்ஷிப் சுழல் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜாராமன் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவ பிரிவு தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் அன்பன்ராஜ், குழந்தைகள் நல பிரிவு தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சிவகாம சுந்தரி ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இந்த போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து பிரிவுகளை சார்ந்த முதல் 2 இடங்களை பிடித்தவர்கள் அடுத்து வரும் மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு தகுதி பெற்று மாவட்ட சதுரங்க கழகம் சார்பில் பங்கேற்க உள்ளனர். இதில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த பரிசளிப்பு விழாவில் மாவட்ட நிர்வாகிகள், பள்ளி நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி செய்திருந்தார். டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் இது வரைக்கும் நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நடக்கும்போது நல்லா இருக்கு. இதில் கலந்துக்கிட்டது சாம்பியன் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு. ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட்ஸ், அவங்க ஆர்கனைஸ் பண்ற விதம் எல்லாமே வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் தி அதர் அசோசியேஷன்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலெக்ஷன் டோர்னமெண்ட்டும் நோ எக்ஸப்ஷன் டு தட் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 400 பசங்க வந்து விளையாடுறது டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன்ல பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஆல்சோ பிக் கிரெடிட் டு ஆல் த பேரண்ட்ஸ். இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து 2 நாள் இருந்து பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அவங்களுக்கு பிக் கிரெடிட். அண்ட் நாட் லீஸ்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பசங்க I think they have played extremely well. All of them gave their best. I think very well conducted tournament and hats off to the CGDCA. இல்ல இதுல நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வீக்கெண்ட், இப்ப நம்ம சாட்டர்டே சண்டேனா பசங்க வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகி 2 நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்து செஸ் போன்ற ஒரு ஆற்றல் சோதிக்கிற கேம், அது நம்ம அறிவை சோதிக்கிற கேம், அதுல இன்வால்வ் ஆகி அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். வீட்டுல இருந்து கேட்ஜெட்ஸ், மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுல இன்னும் விளையாடி அவங்க இன்னும் மேல பெரிய லெவலுக்கு போறதுல கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என் பேர் தான் தேஜஸ்வினி. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பம்மல்ல இருந்து வரேன். இங்க வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக்ட்ல வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி பாய்ஸ்க்கு வந்து 20 கப்ஸ், கேர்ள்ஸ்க்கு 15 கப்ஸ். அதனால ஜெயிக்கவும் முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா, அதனால என் ஹாப்பி பிகாஸ் என் பிரதர் வாங்கினான். ஏன் ட்ரை பண்ணல, 20 கப்ஸ் அவங்க வச்சிருந்தாங்க பாய்ஸ்க்கு, ஆனால் 15 கப்ஸ் கேர்ள்ஸ்னால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அடுத்த வருஷம் கேர்ள்ஸ்க்கும் 20 கப்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. புது பேர் விளையாடாம நல்லா டஃப்பா இருக்கா? ரொம்ப டஃப்பாவும் இருக்கு, கொஞ்சம் சேடாவும் இருக்கு. அவங்க பீஸ் வெட்டும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நல்லா இருந்தது இந்த டோர்னமெண்ட். நான் நல்லாவும் விளையாண்டேன். 6 out of 6 ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கி இருக்கேன். தேங்க்யூ. வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து வரேன்.
நான் இந்த டோர்னமெண்ட்ல அண்டர் 17 கேட்டகரியில 3 பாயிண்ட்ஸ் எடுத்தேன் 6க்கு. இந்த டோர்னமெண்ட் நல்லா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய புது பிளேயர்ஸும் வந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் டஃப்பா இருந்தாங்க. என்னோட லட்சியம் கிராண்ட் மாஸ்டர் ஆனது. பேர் அஞ்சனா. இது என் பையன் மிருத்யுஞ்சய். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்ல இவன் டாப் 5ல வந்திருக்கான், 5th பிளேஸ் அண்டர் 9ல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2 நாளா 45 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாசிக்கல் கேம் லெவலுக்கு இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகுது. அப்புறம் மீதி பசங்களை மீட் பண்றாங்க, அவங்கள பார்த்து நிறைய கத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் தோல்வியை ஏத்துக்கணும் அந்த மனப்பக்குவம் வருது. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இனிமே நெக்ஸ்ட் நாங்க கலந்துட்டே தான் இருப்போம். 4 ரவுண்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு சார். அவளுக்கு ஆக்சுவலா ஸ்டார்டிங் வந்து செஸ் அவளுக்கு பிடிக்கும். நாங்க சும்மா ஒரு செஸ் போர்டு வாங்கி ஆரம்பிச்சதுதான். பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நாங்க அட்டென்ட் பண்ண டோர்னமெண்ட் வந்து ஜிஎம் செஸ் அகாடமில. அதுல யங்கஸ்ட் பிரைஸுக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்க. அதுக்காகயாவது நான் வந்து இந்த செஸ் இன்னும் ஆடி நல்லா முன்ன வரணும் அப்படிங்கிற ஒரு மொத்தமாவே அவளோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். பேரண்ட்ஸ் எங்க சைட்ல இருந்து வெறும் கிளாஸுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். பட் அங்க இருக்கிறத கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அதையும் ட்ரை பண்ணி கத்துக்கிறது எல்லாமே செல்ஃப் மோட்டிவேஷன். இதுதான் எவ்வளவு தூரம் எங்க டிராவல் இருக்குன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த ஏஜுக்கு ஐ திங்க் ஷீ இஸ் லைக் நல்லாவே பண்றான்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னோட பொண்ணு அனிகா. இவங்க ஆக்சுவலி அண்டர் 7ல விளையாடணும். இது வந்து 6 வயசு தான் ஆச்சு. நாங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஆக்சுவலா அண்டர் 7 நெக்ஸ்ட் வீக் வருது, பட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்டர் 9ல பிளே பண்ணோம். பட் அதுலயுமே வந்து 6ல 4 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இது ஆர்கனைசேஷன் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இதுவா இருந்துச்சு.